2021 பீக்ல வாங்கியிருந்தாலுமே இப்போ 100% ப்ராஃபிட்ல இருக்கும். சம்டைம்ஸ் இட் ஒர்க்ஸ் அவுட், ஆனால் அது வந்து லக்கு உங்கள் ஃபேவரில் இருக்கணும். அந்த மாதிரி இல்லாமல் ஸ்ப்ரெட் அவுட். இப்போ நம்ம அப்பா அம்மா இல்லை அவங்களுடைய சர்க்கிளில் இருக்கவங்க யாருக்குமே வந்து மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, எங்கே முதலீடு பண்ணணும், எப்படி சேஃபாக வைக்கணும், அதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், முடிஞ்சால் ஒரு இடம் வாங்கணும், இல்லை ஒரு வீடு கட்டணும், அப்புறம் வந்து கோல்டில் போடணும். யூஎஸில் வந்து இடிஎஃப்ஸ்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மூலமாக வந்து ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணுற மாதிரி டைரெக்டாக இன்ஸ்டிடியூஷன்ஸும் சரி, சாதாரண ஆளுங்களும் சரி, ஃபேமிலி ஆஃபீஸஸ் எல்லாராலையும் வாங்க முடியும். இப்போ இந்தியாவில் ஏன் இன்வெஸ்ட் பண்ணாமல் தயங்குறாங்க? இன்னும் இது வந்து ரெகுலேட்டரி அப்ரூவல் இல்லை, கொஞ்சம் கிளாரிட்டி இல்லை, கொஞ்சம் பயமாக இருக்குது, கவர்மெண்ட் ஒரு வேளை பேன் பண்ணிடுமோ, இந்த கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. ப்ரைஸ் ஒரே லெவல் ஈக்குவலானாலும் மார்க்கெட் கேப் வைஸ் கோல்டு இஸ் மச் ஹையர். ஏன்னா பிட்காயின் மொத்த சப்ளை 21 மில்லியன் பிட்காயின்ஸ் தான் வந்து டோட்டல் சப்ளை ஆஃப் பிட்காயின்ஸ். கிரிப்டோவில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா, பிட்காயின் மேலே போகிறப்ப கூடவே சேர்ந்து மொத்த மார்க்கெட்டுமே மேலே போகும். ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனல்ல மியூச்சுவல் ஃபண்ட், இன்வெஸ்ட்மெண்ட், இன்சூரன்ஸ் இப்படி நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு தங்கத்துக்கு நிகராக பிட்காயினோட விலையுமே உயர்ந்துகிட்டு வருது. அந்த வகையில் பிட்காயின் விலை உயர்வுக்கு காரணங்கள் என்ன, இந்த சமயத்தில் பிட்காயின் வாங்கலாமா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதை பற்றி நம்ம கூட ஷேர் பண்ணிக்க இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்காரு ஜியோடெஸோட கோ-ஃபவுண்டர் அர்ஜுன் விஜய் அவர்கள். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. சரி, இப்போ சொன்ன மாதிரி கோல்டுக்கு நிகராக வந்து பிட்காயினோட ப்ரைஸுமே வந்து உயர்ந்துகிட்டு வருது. இந்த சமயத்தில் பிட்காயின் வாங்கலாமா சார்? இப்போ ரீசெண்டாக ஒரு புக் படிச்சுட்டு இருந்தேன், இன்வெஸ்டிங் லெசன்ஸ் லேர்ன் ஃப்ரம் டார்வின் அப்படின்ட்டு. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நல்ல அசெட் ரைட், யூ ஜஸ்ட் கீப் பையிங், பட் அஃப்கோர்ஸ் கரெக்டான ப்ரைஸில் வாங்கணுங்கிறது கரெக்டு. ஸோ நான் வந்து 8 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கேன். ஸோ 2016 நாங்கள் பிட்காயின் நான் வந்து வாங்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ எப்போவுமே என்ன ஆகும்னா, இந்த பீரியடில் வந்து நம்ம இந்த ப்ரைஸில் வாங்கலாமா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்கும். ஆனால் நம்ம வந்து ஜூம் அவுட் பண்ணி பார்த்துருந்தோன்னா 2017 பீக்கில் வாங்கியிருந்தா கூட இப்போ வந்து ஒரு 5 times 500% ப்ராஃபிட். 2021 பீக்கில் வாங்கியிருந்தாலுமே இப்போ 100% ப்ராஃபிட்டில் இருக்கும். ஒரு விஷயம் வந்து என்னென்னா, கோல்டுக்கும் அதே மாதிரி நம்ம சொல்லலாம். இந்த 2021 பீக்கில் வாங்கினவங்க, 22 பீக்கில் வாங்கினவங்க, சச்சோ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணியிருந்தால் கம்மியாக இருந்திருக்குமே அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பரவாயில்ல, அப்போ ஏதோ வாங்கினோமே அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும். கொஞ்சம் அமௌண்ட் எப்பவுமே நான் சொல்கிறேன், லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்து சம்டைம்ஸ் இட் ஒர்க்ஸ் அவுட், ஆனால் அது வந்து லக்கு உங்கள் ஃபேவரில் இருக்கணும். அந்த மாதிரி இல்லாமல் ஸ்ப்ரெட் அவுட். இன்றைக்கி கூட நான் ஒரு ட்வீட் பார்த்துட்டு இருந்தேன். ஒருத்தர் வந்து என்னென்னா, டெய்லி வந்து 1000 ரூபாய்க்கு ஒரு 8 வருஷமாக வாங்கிட்டு இருக்காரு, 5 வருஷமாக வாங்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, கோல்டு எப்படி நம்ம வந்து காலங்காலமாக நம்ம வீட்டில் சேர்த்து வச்சுட்டு இருக்கோமோ ரைட், அது வந்து ஒரு நல்ல விஷயம். புரியுதோ புரியலையோ, இப்போ நம்ம வந்து நீங்கள் வந்து உங்கள் சேனலில் வந்து ஃபினான்ஷியல் லெசன்ஸ் நிறையா சொல்கிறீங்க. ஆனால் இப்போ நம்ம அப்பா அம்மா இல்லை அவங்களுடைய சர்க்கிளில் இருக்கவங்க யாருக்குமே வந்து மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, எங்கே முதலீடு பண்ணணும், எப்படி சேஃபாக வைக்கணும், அதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், முடிஞ்சால் ஒரு இடம் வாங்கணும், இல்லை ஒரு வீடு கட்டணும், அப்புறம் வந்து கோல்டில் போடணும். அண்ட் இட் ஹஸ் ஒர்க்ட் அவுட் இந்த லாங் டேர்ம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த பெரிய பெரிய ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ்லாம் விட வந்து இந்தியன் விமன் ஹவ் அவுட் பெர்ஃபார்ம்ட், ஏன்னா கோல்ட் ஹஸ் டன் ரியலி வெல் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி லாங் டேர்முக்கு நம்ம கோல்டு சேர்த்து வைக்கணும். அதே மாதிரி என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல லாங் டேர்முக்கு கொஞ்சோண்டு பிட்காயின் சேர்த்து வைக்கணும். அதாவது உங்ககிட்ட வந்து ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு சொத்து இருக்குன்னா, ஐ வுட் சே அதில் 2%, ஓகே, ஒரு 20,000 ரூபாய்க்கு 30,000 ரூபாய்க்கு பிட்காயின் வச்சிருக்கலாம். ஓகே, நீங்கள் கிட்ட 1 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்குன்னா, நீங்கள் வந்து 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபாய்க்கு பிட்காயின் வச்சுக்கலாம் ரைட். ஸோ தட் ஈவன் இஃப் இட் கோஸ் டு 0 யூ ஆர் நாட் அஃபெக்டட். ஒருவேளை அது 10x ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு 20-30% இந்த 1 கோடியில் 20% ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ கொஞ்சமாக வாங்கலாம், தப்பு இல்லை. கண்டிப்பாக சார். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிட்காயினோட விலை வந்து 1 கோடி கிட்ட வந்து ரீச் பண்ணிடுச்சு. இப்போ இது என்ன சார் காரணம் இவ்வளோ அதிகமாக வந்ததுக்கு? மல்டிபிள் ரீசன்ஸ். ஸோ நம்ம வந்து டாரிஃப் நிறையா ஆக்சுவலாக வந்து ஹை லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா பிட்காயின் ஹாவிங்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பிட்காயின் புதுசாக உற்பத்தி ஆகிறது வந்து பாதியாக குறையும். 2010 ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் 50 பிட்காயின் உருவாயிட்டு இருந்துச்சு. 2012 அப்புறம் அது 25, 12, 6.25, இப்போ 3.125. ஸோ இந்த ஹாவிங் நீங்கள் பிட்காயின் சார்ட் எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும். கரெக்டாக ஹாவிங்க்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஏற ஆரம்பிக்கும், அடுத்த ஒரு 12 மாதம் 15 மாதத்துக்கு ஏறும். அதுக்கப்புறம் ஒரு பீக் வரும், அதுக்கப்புறம் ஒரு பேர் மார்க்கெட், அப்புறம் புல் மார்க்கெட். இந்த சைக்கிளில் இது வரைக்கும் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ எல்லாருமே கிட்டத்தட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க 2021 அப்புறம் 2024-25 ஒரு புல் மார்க்கெட் இருக்கும்ன்ட்டு. அண்ட் அது கூட இன்னும் நிறைய விஷயங்கள் இப்போ சேர்ந்து வருது. ஸோ இது பாசிபிளாக இருக்கிறது காரணம் ஒன்று வந்து இடிஎஃப். யூஎஸில் வந்து இடிஎஃப்ஸ்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மூலமாக வந்து ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணுற மாதிரி டைரெக்டாக
இன்ஸ்டியூஷன்ஸும் சரி, சாதாரண ஆளுங்களும் சரி, ஃபேமிலி ஆஃபீஸஸ் எல்லாராலையும் வாங்க முடியும். ஸோ அதுலேயே கிட்டத்தட்ட வந்து ஒரு $45 பில்லியன் இன்ஃப்ளோ வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் கம்பெனிஸ், லிஸ்டட் கம்பெனிஸ், இப்போ நம்ம ஊரில் இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஏஷியன் பெயிண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம வாங்குறோம்ல, அந்த மாதிரியான கம்பெனிஸ் யூஎஸில் நிறைய பேர் வந்து அவங்க வச்சிருக்க கேஷ் பேலன்ஸில் ஒரு பகுதியை பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட கம்பெனிகள் உலக அளவில் தே ஹவ் இன்வெஸ்டட் இன் பிட்காயின். ஸோ அமேசான் கிட்ட, மைக்ரோசாஃப்ட்டையும் இந்த ஒரு கொஸ்டின் வந்துச்சு. ஜென்ரலாக வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து கேட்பாங்க, நீங்கள் இந்த மாதிரி என்ன பண்ண போகிறீங்க, அந்த மாதிரி அதில் வந்து நீங்கள் பிட்காயின் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு. ஸோ அதில் மோஸ்ட் ஆஃப் தி மேஜர் கம்பெனிஸ் ஹவ் செட் நோ அட் திஸ் பாயிண்ட். பட் கொஸ்டின் வந்ததே ஒரு பெரிய விஷயம். ஸோ இப்போ நோ சொல்கிறாங்க. 6 months டவுன் த லைன், 1 year டவுன் த லைன், 2 years டவுன் த லைன் பிட்காயின் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா இஃப் த ரிட்டர்ன்ஸ் வுட் ஹவ் பீன் ஹையர். ஸோ அந்த டைமில் நோ சொல்கிறது உங்களுக்கு கஷ்டமாகும். அண்ட் அஃப்கோர்ஸ் யூஎஸ் தான் வந்து இது ஒரு பெரிய வேர்ல்ட்ஸ் பிகெஸ்ட் எக்கனாமி, மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரி இன் த வேர்ல்ட். அவங்க வந்து கிரிப்டோக்கு சாதகமாக, அண்ட் தேர் நாட் ஜஸ்ட் ஈவன் சேயிங் தட் கிரிப்டோ இஸ் குட் ஆர் திஸ் திங், தேர் சேயிங் யூஎஸ் வில் பிகம் த சென்டர் ஆஃப் கிரிப்டோ, ரைட்? கிரிப்டோவில் எது நடந்தாலும் யூஎஸ் சுற்றி தான் நடக்கணும், எல்லாத்தையும் நாங்கள் வந்து யூஎஸ் பேஸ்டாக ஆக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தே ஆர் ப்ரொமோட்டிங் திஸ் அ லாட். ஸோ இதுவே வந்து ஒரு ஸ்டாம்ப் ஆஃப் அப்ரூவல். ஸோ பிட்காயினில் இப்போ இந்தியாவில் ஏன் இன்வெஸ்ட் பண்ணாமல் தயங்குறாங்க? இன்னும் இது வந்து ரெகுலேட்டரி அப்ரூவல் இல்லை, கொஞ்சம் கிளாரிட்டி இல்லை, கொஞ்சம் பயமாக இருக்குது, கவர்மெண்ட் ஒரு பேன் பண்ணிடுமோ, இந்த கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. அதனால நிறைய பேர் தயங்குறாங்க. இப்போ அந்த ஒரு பெரிய கொஸ்டின் வந்து யூஎஸில் கிடையாது. நம்மக்கிட்ட என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 10,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இந்தியாவில் மொத்தமாக சேர்த்து ஒரு வருஷத்தில். அங்கே வந்து ஒரு நாள்லேயே வந்து பிளாக் ராக் ETF, ஒரு ETFலேயே வந்து 5,000 கோடி 10,000 கோடி உள்ளே போகுது காசு. ஸோ அதனால இட் ஹஸ் கிரியேட்டட் அ ஹியூஜ் இம்பேக்ட். அண்ட் இது எல்லாத்தையும் விட ஓவராலாக வந்து வேர்ல்டு வைட் தெர் இஸ் அ லாட் ஆஃப் மணி சர்க்குலேஷன் ரைட் நோ, M2 மணின்னு அப்படி சொல்லுவோம். அந்த மணி சர்க்குலேஷன் அதிகமாக இருக்கிறதுனால நாட் ஜஸ்ட் பிட்காயின், கோல்டு ப்ரைஸு, ஈவன் ஸ்டாக்ஸ் ஹவ் டன் 2020 இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓரளவுக்கு நல்லா மேலே தான் போயிருக்கு. அண்ட் லாஸ்ட் திங், வேர்ல்டு வந்து ஒரு அன்சர்டனிட்டியில் இருக்குது இப்போ, ரைட்? ஒரு ஜியோபொலிட்டிக்கல் ரீசன்ஸ்னால. ஸோ 1945 1990 வரைக்கும் தெர் வாஸ் லைக் பைபோலார் வேர்ல்டு. ஒரு சைடில் ரஷ்யா, சோவியத் யூனியன், இந்த சைடில் யூஎஸ். அதுக்கப்புறம் 1990 அப்புறம் வந்து தெர் வாஸ் ஜஸ்ட் ஒன்லி ஒன் கண்ட்ரி, யூஎஸ், ரைட்? அது வந்து யூனிபோலார் வேர்ல்டு அப்படின்னுவோம். ஸோ அதுக்கப்புறம் 30 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே க்ரோத். இந்தியாவுமே வந்து 1992 இப்போ வரைக்கும் தான் வந்து சம க்ரோத்து. சைனாவும் வந்து ரொம்ப சின்ன கண்ட்ரியாக இருந்து இப்போ வந்து ரொம்ப பெரிய கண்ட்ரியாக வளர்ந்துருக்காங்க. இது எல்லாத்துக்கும் குளோபலைசேஷனும் ஒரு காரணம். யார் எதை உற்பத்தி பண்ணுங்கிற கொஸ்டினே இல்லை. யாருக்கு எது வருதோ அதை செஞ்சுட்டு போட்டோம். இந்தியாவில் சாஃப்ட்வேர் பண்ணுங்கள், சைனாவில் போயிட்டு மெஷின்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுங்கள், யூஎஸில் வந்து சாஃப்ட்வேர், இன்டர்நெட் ஒர்க் ஆகட்டும், அந்த மாதிரி வந்து பிரித்து இருந்துச்சு. இப்போ வந்து என்னென்னா திருப்பி வந்து we are going back to 100 years, right? India should make their own chips, US should make their own chips, and even iPhone manufacturing கூட வந்து Trump is trying to bring back. So இந்த மாதிரியான uncertainty இருக்கப்ப India should not or would not want to hold US dollar. China would not want to hold US dollar. ரஷ்யா ஆல்ரெடி வச்சிருந்த US டாலரை முடக்கிட்டாங்க இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிச்சப்ப. ஸோ அதனால they are going for alternate assets. Gold is of course 2000 years 3000 years-ஆ it has been known for an alternate asset. பிட்காயின் வந்து அந்த ஒரு இடத்துக்கு வரத்துக்கான ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்து வச்சிருக்குன்னு நம்ம சொல்லலாம். இட் இஸ் நாட் ப்ரைஸ் ஒரே லெவல் ஈக்குவலானாலும் மார்க்கெட் கேப் வைஸ் கோல்டு இஸ் மச் ஹையர். ஏன்னா பிட்காயின் மொத்த சப்ளை 21 மில்லியன் பிட்காயின்ஸ் தான் வந்து டோட்டல் சப்ளை ஆஃப் பிட்காயின்ஸ். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஓவரால் கோல்டோட மதிப்பு, ஓவரால் பிட்காயினோட மதிப்பு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் கோல்டு இஸ் 50 times லார்ஜர். இப்போ XRP காயினோட ரேட்டுமே வந்து 17% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ XRP காயின் வாங்கலாமா சார்? ஸோ XRP காயின் இஸ் நாட் மை ஃபேவரட் காயின். நான் 2018 பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அந்த காயின் வந்து என்னென்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு மீம் காயின் மாதிரி. அவங்க வந்து நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து கிராஸ் பார்டர் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு ரிப்பிள் யூஸ் ஆகும். தே ஹவ் டைட் அப் வித் ஆக்சிஸ் பேங்க் இன் இந்தியா. இந்த மாதிரி நிறையா பேங்க்ஸ் கூட டைப் பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் யூனியன் மாதிரி இன்னொரு கம்பெனி இருக்குது, மணிகிராம், அந்த கம்பெனியை வாங்கியிருக்காங்க. இப்போ ரிப்பிள் வந்து தேர் சேயிங் ஒரு பேங்கிங் லைசன்ஸ் வாங்க போகிறோம் யூஎஸில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நியூஸ் வந்து அவங்க கண்டினியூஸாக விட்டுகிட்டே இருக்காங்க. அந்த நியூஸ் மூலமாக மேலே போகுது. எஸ்பெஷலி கிரிப்டோவில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா பிட்காயின் மேலே போகிறப்ப கூடவே சேர்ந்து மொத்த மார்க்கெட்டுமே மேலே போகும். இன்ஃபேக்ட் ஆக்சுவலாக வந்து கிரிப்டோ மார்க்கெட்டில் 60% ஜஸ்ட் பிட்காயின் தான். ஸோ எல்லா கிரிப்டோ கரன்சிஸையும் எடுத்து வச்சு பார்த்தோம் அப்படின்னா அதில் 60% வேல்யூ வந்து வெறும் பிட்காயின்லேருந்து மட்டும்தான் வருது. ஸோ பிட்காயின் மேலே போகிறப்ப அதை சுற்றி மிச்ச காயின்ஸும் மேலே போகும். அட் சம் பாயிண்ட் என்ன ஆகுதுன்னா மிச்ச காயின்ஸ் பிட்காயினோட மேலே அதிகமாக போக ஆரம்பிக்கும். அதை நம்ம வந்து ஆல்ட் சீசன் அப்படின்றோம். நீங்கள் வந்து ட்விட்டர்லாம் போனீங்கன்னா ஆல்ட் சீசன் ஆரம்பிச்சிருச்சா, எப்போ ஆல்ட் சீசன், அந்த கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு ஆல்ட் சீசன் மாதிரியான ஒரு சினாரியல் தான் இருக்கும். அதனால தான் எத்தீரியம் பிச்சுட்டு போயிட்டுருக்கு, ரிப்பிள் பிச்சுட்டு போயிட்டுருக்கு. ஆனால் ஃபண்டமெண்டல் வைஸ் ரிப்பிளுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் இல்லை. அது வந்து 2017 ஏன் வந்து நிறைய பேர் வாங்கினாங்க அப்படின்னா இப்போ பிட்காயின் அப்பயே வந்து 50,000 1 லட்சம்னு இருந்துச்சு. ஆனால் ரிப்பிள் வந்து ₹1 2 இருந்துச்சு.
ஸோ அதனால வந்து சீப்பாக இருக்குது. நம்ம 100 ரூபாய்க்கு 100 காயின் கிடைக்குது, 1000 ரூபாய்க்கு 1000 காயின் கிடைக்குது. இப்போயுமே வந்து கிட்டத்தட்ட அது வந்து 100 ரூபா 150 ரூபா இருக்குது. பிட்காயின் வந்து 1 கோடி இருக்குது. இப்போயுமே வந்து ஒரு 10,000 ரூபா போட்டால் நம்மளுக்கு வந்து 10 காயின் கிடைக்குது. அந்த மாதிரியான ஒரு இதில் தான் வந்து ரிப்பிள் வாங்குறாங்க. பட் ஆக்சுவலாக ரிப்பில் வந்து மணி டிரான்ஸ்மிஷன் யூஸ் பண்ணுறாங்களான்னு பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை. மேபி இட் கேன் ஈவன் கோ ஹையர், பட் இட்ஸ் த கைண்ட் ஆஃப் அ பம்ப் அண்ட் டம்ப். அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ நான் ரிப்பிள் வந்து ஐ வில் நாட் சஜஸ்ட் ஃபார் லாங் டேர்ம் ஹோல்டிங். ஷார்ட் டேர்முக்கு இஃப் யூ திங்க் யூ கேன் பை லோ அண்ட் செல் ஹை, இட் ஒர்க்ஸ். ஓகே சார். இப்போ வந்து காயின் டிசிஎக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஹேக்கிங் நடந்திருக்குது. இப்போ சில நாட்களுக்கு முன்னாடி வந்து $44 பில்லியனுக்குமே வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. இது எப்படி சார் நடந்தது? ஸோ இன்னுமே வந்து காயின்6 வந்து இந்த டீல்ஸ் வந்து வெளியில் சொல்லலை. அவங்க வந்து ஓரளவுக்கு ஹை லெவலில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 44 மில்லியன் கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசில் வந்து ஒரு 350 கோடி ரூபா அது வந்து இன்னொரு வேலெட்டில் வச்சுருக்காங்க. அந்த வேலெட் மூலமாக வந்து இந்த லிக்விடிட்டி ப்ரொவிஷனும் நீங்கள் ஆர்டர் புக்கில் பார்த்தீங்கன்னா நிறையா பை பண்ணுறதுக்கு ஒரு 10 பேர் இருப்பாங்க, செல் பண்ணுறதுக்கு 10 பேர் இருப்பாங்க. ப்ளஸ் இந்த ஆர்டர்ஸ்லாம் இந்த எக்ஸ்சேஞ்சோடது மட்டும் இருக்காது, மற்ற எக்ஸ்சேஞ்சில் இருந்தும் இங்கே வந்து பூல் ஆகிருக்கும், ரைட்? ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்காக ஒரு இடத்துல ஒரு ஒர்க்கிங் கேபிட்டல் மாதிரி காசு போட்டு வச்சுருந்தாங்க. அந்த ஒரு வேலெட் ஹேக் ஆகிருக்கு. அவங்களோட மெயின் வேலெட்ஸ்லாம் வந்து ஹேக் ஆகலை. மெயின் வேலெட்ஸ் ஹேக் ஆகிருந்தால் இந்த இடத்துல அவங்க கம்பெனியே மூடுற மாதிரி ஆயிருக்கும். ஸோ லக்கிலி ஒரு 44 மில்லியன் லெஸ் தேன் 10% ஆஃப் ஓவரால் கஸ்டமர் ஹோல்டிங்ஸ் அது ஹேக் ஆச்சு. அவங்க இன்னும் என்ன சொல்லிட்டாங்கன்னா எங்ககிட்ட அதோட அதிகமாக காசு இருக்குது, அதனால இது வந்து கஸ்டமருக்கு எந்த பாதிப்பும் இல்லை, அந்த மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இன்னும் டீட்டெயில்டாக எப்படி அந்த ஹேக் நடந்தது, என்ன ஆங்கிள் ஆஃப் அட்டாக், அது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் 1 or 2 வீக்ஸில் வந்து ஐ திங்க் தே வில் ரிலீஸ் தட் இன்ஃபர்மேஷன். எப்படி சார் இதுலேருந்து பாதுகாக்கிறது? ஸோ முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா, பிட்காயின் வந்து ஆரம்பித்தப்போ வந்து எக்ஸ்சேஞ்சஸே கிடையாது 2009. ஸோ அந்த விஷயமே வந்து என்னென்னா யார் வேணால் அவங்க ஓன் பேங்காக இருந்துக்கலாம். ஸோ நீங்கள் பிட்காயின் வாங்குறீங்கன்னா நீங்களே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு எக்ஸ்சேஞ்சை நம்பி எக்ஸ்சேஞ்சில் காசு போட்டு வைக்கணுங்கிற அவசியமே இல்லை. இது வந்து இன்னொரு கோயின்சிடன்ஸ் என்னென்னா, இப்போ இது ஜூலை 19 நடந்தது இந்த வருஷம். ஜூலை 18, 2024 வஜ்ரெக்ஸ் நடந்தது. வஜ்ரெக்ஸில் வந்து 200 மில்லியன், ஓகே. ஸோ கிட்டத்தட்ட 2000 கோடி அங்கே போச்சு. அதனால அவங்க கிட்டத்தட்ட அது வந்து அவங்க கம்பெனியில் வச்சுருந்ததில் ஒரு 50%. அதனால அவங்க கம்பெனியை மூடுறத தவிர வேறு வழியே இல்லை. அதுக்கப்புறம் சிங்கப்பூர் கேஸ் இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு. ஸோ அப்பயே நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க. இப்போ இது வந்து 2வது முறை. அண்ட் காயின்6 மாதிரியான எக்ஸ்சேஞ்சில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, அவங்க வந்து வித்ட்ராயல்ஸ் வந்து ஓப்பன் கிடையாது. நீங்கள் கிரிப்டோவை வாங்கலாம், விற்கலாம், வெளில எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ அதனால் இந்த வாட்டி என்ன ஆச்சுன்னா, அந்த வஜ்ரெக்ஸில் கஷ்டப்பட்டவங்க எல்லாம் அந்த ஸ்டோரி மைண்டில் இருந்ததுனால நிறைய பேர் கிரிப்டோ வித்ட்ரா பண்ண பார்த்தாங்க, முடியல அப்படிங்கிறதுனால விற்றுட்டு ஐஎன்ஆரை வெளில எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ அதனால் பிட்காயின் ப்ரைஸும் சரி, எல்லா கிரிப்டோ கரன்சி ப்ரைஸும் ரொம்ப விழுந்துருச்சாங்க. மார்க்கெட்டில் வந்து பிட்காயின் 1 கோடி இருந்தாலும் அங்கே வந்து 90 lakhs 85 lakhsக்கே கிடைக்க ஆரம்பிச்சது. ஸோ அந்த மாதிரி ஒரு பீரியட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்போ திருப்பி மார்க்கெட் ஹாஸ் ரெக்கவர்ட். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, ஐடியலி நீங்கள் லாங் டேர்மில் வந்து யாரையும் நம்பி இல்லாமல் நீங்கள் வாங்கின பிட்காயினை நீங்களே கஸ்டடி பண்ணிக்கோங்க. ஆனால் நீங்கள் டே 1 அது பண்ணுறது நான் அட்வைசபிள் கிடையாது. எப்படி வந்து நம்ம அப்பா அம்மாலாம் வந்து யூபிஐ பேங்க் ட்ரான்சாக்ஷன்லாம் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, ஓடிபி ஷேர் பண்ணக்கூடாது, தெரியாத லிங்கை கிளிக் பண்ணக்கூடாது, யூபிஐக்கு வந்து காசு அனுப்புறதுக்கு மட்டும் தான் ஸ்கேன் பண்ணணும், ரிசீவ் பண்ணுறதுக்கு ஸ்கேன் பண்ண தேவையில்லை. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து அவங்கள வந்து எஜுகேட் பண்ண வேண்டியது இருக்குல்ல. அதே மாதிரி கொஞ்சம் ஹைஜீன் திங்ஸ், இன்டர்நெட்டில் ஆல்ரெடி பெஸ்ட் ப்ராக்டிஸஸ் வந்து என்னென்னா, தெரியாத லிங்கை கிளிக் பண்ணக்கூடாது, நம்ம பாஸ்வேர்ட்ஸ் எங்கேயும் ஷேர் பண்ணக்கூடாது, நம்ம லேப்டாப்லேயோ ஃபோன்லேயோ வைரஸஸ் எதுவும் இருக்கக்கூடாது, தெரியாத ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணக்கூடாது, ப்ளே ஸ்டோரில் இருந்து மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ணணும், இந்த ஏபிகே ஃபைல்ஸ் இன்ஸ்டால், இந்த மாதிரியான கொஞ்சம் பேசிக் ஹைஜீன் ப்ராக்டிஸஸ் இருக்குல்ல, இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறவங்க அவங்க ஓன் கஸ்டடி பண்ணலாம். அப்படி கஷ்டமாக இருந்தால் அவங்க இதுக்குன்னு டிவைசஸ்லாம் இருக்குது, ஹார்ட்வேர் வேலெட்ஸ் சொல்கிறோம், ட்ரேசர், லெட்ஜர். ஸோ எஸ்பெஷலி வந்து ஒரு 10,000 20,000 வச்சுருக்கவங்க இதெல்லாம் கண்டுக்க தேவையில்லை. பட் 1 லட்சம் 10 லட்சம் பிட்காயினில் கிரிப்டோவில் முதலீடு பண்ணுறவங்க இந்த மாதிரியான டிவைசஸை வந்து வாங்கி யூஸ் பண்ணுறது பெட்டர். ஓகே சார். இப்போ வந்து பிட்காயினோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கிட்டே வருது. ஆனால் இப்போ ராபர்ட் கியோசாக்கி வந்து இல்லை, இந்த பிட்காயின் ப்ரைஸ் வந்து கிராஷ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் சார் இந்த வார்னிங் சொல்லியிருக்காரு? பிட்காயின் மட்டுமே சொல்லலை, கோல்டு சில்வர் எல்லாமே தான் சொன்னேன். இது குறைஞ்சா நான் வாங்குவேன் அப்படின்னுமே ட்வீட் போட்டிருந்தாரு. ஆமாம், இது வந்து கிரிப்டோக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் எப்பவுமே வந்து ஒரு 50 பேர் வந்து ரெசெஷன் வரப்போகுது அப்படின்வாங்க, 50 பேர் வந்து இதுதான் டைம் வாங்குறதுக்கு, த மதர் ஆஃப் ஆல் புல் மார்க்கெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சைடில். ஸோ எவ்ரி ஒன் இஸ் என்டைட்டில்ட் டு தேர் ஒப்பீனியன். நீங்கள் ஒரு ஸ்டாக்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒருத்தர் வாங்குறப்ப இன்னொருத்தர் விற்கிறாரு. வாங்குறவர் வந்து மேலே போகும்னு நினச்சி வாங்குறாரு, விற்கிறவங்க வந்து இல்லை, சில பேர் லாங் டேர்மில் கீழே போகும்னு நினைக்கிறாங்க, சில பேர் ஷார்ட் டேர்மில் கீழே போகும்னு நினைக்கிறாங்க. பட் எண்ட் ஆஃப் தி டே கீழே போகும்னு நினச்சி தான் வந்து விற்கிறாங்க. ஏறும்னு நினச்சதுன்னா அவங்க விற்கவே மாட்டாங்க. ஸோ ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கிறதுனால தான் மார்க்கெட்டே உருவாகுது. எல்லாருமே வந்து மேலே தான் போகும்னு நினச்சாங்கன்னா விற்கிறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க, எல்லாருமே வந்து கீழே தான் போகும்னு நினச்சாங்கன்னா வாங்கிறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க. ராபர்ட் கியோசாக்கி இஸ் ஹேவிங் ஹிஸ் ஒப்பீனியன். ஸோ எனக்குமே வந்து ஒரு விதத்தில் என்னென்னா, ஒரு நெக்ஸ்ட் 6 months to 1 year
ஒரு கிராஷ் நடக்கிறதுக்கு சான்சஸ் ஹெவியாக இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் அதான் நடந்திருக்கு. ஆனால் இந்த சைக்கிள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா திஸ் டைம் கிரிப்டோ இஸ் மெயின் ஸ்ட்ரீம். முன்னாடிலாம் வந்து ஒரு குறிப்பிட்ட நபர்கள் ஒரு 1 கோடி பேர் 2 கோடி பேர் ட்ரேட் பண்ணிருந்தாங்க. இப்போ வந்து 50 கோடி பேர் 40 கோடி பேர் ட்ரேட் பண்ணுறாங்க. கம்பெனிஸ் எல்லாமே ட்ரேட் பண்ணுது. இந்த இடிஎஃப்ஸ், வெல்த் மேனேஜ்மெண்ட் இங்கெல்லாம் உள்ள வரவங்க வந்து ஜென்ரலாக லாங் டேர்ம் வாங்குறவங்களா இருப்பாங்க. ஸோ அதனால் இந்த வாட்டி வந்து அந்த மாதிரி ஒன்று நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் அது நடந்திருக்கு. ஸோ அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுல தப்பு கிடையாது. ஸோ நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 3-4 மாதம் நல்லா தான் போகும். இன்னொன்று என்னென்னா, இந்த அணையும் விளக்கு வந்து பிரகாசமாக எரியும் சொல்கிற மாதிரி அந்த லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் புல்ரனில் மார்க்கெட் பிச்சுக்கிட்டு போகும். நீங்கள் அந்த பிட்காயினோட ப்ரீவியஸ் சார்ட்ஸ் 2 சார்ட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா 2017 சார்ட்டும் சரி 2021 சார்ட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் ஸ்டேக்கில் ஒரு மாதத்துலேயே வந்து 50%, 60% தான் போகும். அது வந்து இட்ஸ் லைக் அன் அமேசிங் டைம் டு பி இன். ஆனால் அது வந்து இட்ஸ் ஆல்சோ டேஞ்சரஸ் டைம் டு பி இன். ஸோ அது இன்னும் நடக்கலை. அது நடந்தால் தான் வந்து அந்த ப்ளோ ஆஃப் த டாப் அப்படின்னு வாங்க ஜென்ரலாக அந்த டெர்மினாலஜியில். ஸோ அது இன்னும் நடக்கலை. ஸோ ஐ திங்க் வி ஆர் இன் அ சேஃப் ஜோன். இட்ஸ் நாட் ஓவர் ஹீட்டட். ஸோ ஆனால் இஃப் பீப்புள் ஆர் அஃப்ரேட் ஆஃப் லாசிங், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரிப்டோக்குள்ளேயே வரக்கூடாது. ஏன்னா இங்கே வந்து வாலட்டிலிட்டி. ஸோ சைக்காலஜி மொழியெலாம் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ தே சே தட் உங்களுக்கு 7% ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் உங்கள் வெல்த் க்ரோ ஆகணும்னா 7% ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டுட்டு நீங்கள் வாட்டுக்கு கண்ணை மூடிட்டு இருங்க. பட் இஃப் யூ வாண்ட் 12%, 15%, யூ ஹேவ் டு டேக் அ லிட்டில் பிட் ஆஃப் ரிஸ்க். அப்படின்னா எப்படின்னா உங்களோட வெல்த் கர்வ் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்காது, மேலே கீழே தான் போகும். தட் வாலட்டிலிட்டி இஸ் த ப்ரைஸ் யூ பே ஃபார் தட் ஹையர் ரிட்டர்ன்ஸ். எனக்கு வந்து ஸ்மூத்தாக வந்து எனக்கு 15-20% ரிட்டர்ன்ஸ் தான் எதிர்பார்க்கவே கூடாது. ஸோ பிட்காயின் கிரிப்டோ உலகத்தில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும், ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்மால் கேப்ஸில் நீங்கள் பார்த்த ஏற்ற இறக்கங்களை விட இங்கே ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா வந்து ஐ வுட் சே ஸ்டே அவே ஃப்ரம் கிரிப்டோ ஆர் இன்வெஸ்ட் வாட் யூ கேன் லூஸ், ரைட்? அண்ட் இன்னொன்று, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த ஷார்ட் டேர்ம் ப்ரைஸ் டிவியேஷன்ஸ் பெரிய இஷ்யூவாக இருக்காது. எனக்கு வந்து நெக்ஸ்ட் ஒரு 10 இயர்ஸில் வந்து அட்லீஸ்ட் ஐ ஷுட் ஹேவ் 0.1 பிட்காயின் இல்லை ஒரு பிட்காயின் நான் வந்து அக்யூமுலேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம தங்கம் வந்து அட்லீஸ்ட் இப்போ அப்பா அம்மாலாம் என்ன சொல்கிறாங்க, அட்லீஸ்ட் நம்ம ஊரில் வந்து இந்த கோல்டு கல்ச்சர் இருக்கிறதுனால என் பொண்ணுக்கு நான் வந்து அட்லீஸ்ட் 50 பவுன் சேர்த்து வைக்கணும், 60 பவுன் சேர்த்து வைக்கணும், ஒரு டார்கெட் வச்சிருக்காங்களே. இந்த மாதிரி பிட்காயினுக்குமே சில பேர்கிட்ட டார்கெட் இருக்குது, நான் இவ்வளோ பிட்காயின் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ ஐ வாண்ட் டு ஜஸ்ட் கீப் அக்யூமுலேட்டிங். டிப் ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம், ராபர்ட் கியோசாக்கியோட வார்த்தை இதுவே இதுதான், ரைட்? டிப் ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வாங்குவேன். ஆனால் ஃப்ரெஷ்ஷாக நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளே கொண்டு வராதிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு இருக்கவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டே இருங்க, அது தப்பு கிடையாது அப்படிங்கிறது தான் அவர் வந்து சொல்கிறாரு. பட் ஈச் ஒன் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஒப்பீனியன். ஸோ மார்க்கெட் இஸ் த அல்டிமேட். மார்க்கெட் என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும். ஓகே சார், இப்போ லாஸ்ட்டாக ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் இந்த சமயத்தில் என்ன சார் பண்ணணும்? என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, சர்டன் திங்ஸ் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா டைமிங் இஸ் நாட் அ இஷ்யூ அட் ஆல். நான் சொன்ன மாதிரி தான், இந்த 100 ரூபா வச்சுருக்கீங்கன்னா அதில் வந்து 5% மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள், மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அண்ட் ஸ்டிக் டு டாப் 5 டாப் 10 காயின்ஸ், எஸ்பெஷலி நியூ இன்வெஸ்டர்ஸ். நேராக வந்து நம்ம ஆளுங்க வந்து இந்த பெனி ஸ்டாக் அப்படி தான் வந்து ஷேர் மார்க்கெட்லேயும் போகிறாங்க. இந்த எஸ் பேங்க் தான் நிறைய பேர் வாங்கி வச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு காலத்தில் 100 ரூபா இருந்துச்சு, இப்போ 10 ரூபாய்க்கு வந்துருச்சு. இப்போ வோடஃபோன் ஸ்டாக் 6 ரூபா 7 ரூபாயில் இருக்குது. ஆனால் ஒரு காலத்தில் 200 ரூபா இருந்துச்சு, திருப்பி 200 ரூபா போயிடுச்சுன்னா அப்படி சொல்லிட்டு ஆல்ரெடி லூஸ் ஆகிட்டு இருக்க ஸ்டாக்ல போய்ட்டு திருப்பி போடுறாங்க. ஐ வில் சே இன்வெஸ்ட் இன் வின்னர்ஸ், ரைட்? அண்ட் நம்ம உள்ள வரப்ப நமக்கு தெரியாது ஒரு சின்ன கம்பெனி இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்ட்டு. பெரிய கம்பெனியில் ஓரளவுக்கு நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு ஹெச்டிஎஃப்சியோ, ஒரு ஏஷியன் பெயிண்ட்ஸோ, ஒரு ரிலையன்ஸோ, டாட்டாவோ இருக்க போதுன்னு நம்மளுக்கு ஓரளவுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கும், ரைட்? அத்தனை பேர் இருக்காங்க, அவ்வளோ காசு இருக்குது, இந்த கம்பெனி பேங்க் பேலன்ஸில் எவ்வளோ காசு இருக்குது. ஸோ அந்த கம்பெனி வந்து 6 மாதம் 1 வருஷத்தில் மூட மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி கிரிப்டோவில் இன்வெஸ்ட் இன் லார்ஜ் கேப், ரைட்? காயின் மார்க்கெட் கேப்னு ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பிட்காயின், எத்தீரியம், ட்ரான், பினான்ஸ் செயின் காயின், அந்த மாதிரி கொஞ்சம் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்க காயின்ஸாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். மீம் காயின்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா பிட்காயினில் 10-15% மேலே கீழே போச்சுன்னா மிச்சம் இருக்க ஆல் காயின்ஸ் வந்து 20-30% மேலே போகும். இந்த மீம் காயின்ஸ்லாம் 50 மேலே போகும், 70% கீழேயும் வரும், ரைட்? ஸோ போக 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 வந்து ஃப்ளக்சுவேஷன் அதிகமாகிட்டே இருக்கும், வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும். நம்ம புதுசாக வண்டி பழகிறப்ப we are better off starting with a TVS Champ or a Scooty, ரைட்? நேராக வந்து இந்த 200 km ஸ்பீடு 300 km ஸ்பீடு போகிற பைக்கு அவாய்ட் பண்ணணுங்கிற மாதிரியான விஷயம் தான் இது. ஸோ நியூ இன்வெஸ்டர் ஷுட் அவாய்ட் மீம் காயின்ஸ் அண்ட் ஹை வாலட்டிலிட்டி டோக்கன்ஸ். கண்டிப்பாக சார், கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணுறத பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, ரொம்பவே நன்றி சார். ஷூர், தேங்க்யூ.